ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ப்ரோக்கோலி பன்னீர் கட்லெட் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கலாம். அதில் 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்து நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வச்சுக்க ப்ரோக்கோலியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ப்ரோக்கோலி ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி தண்ணியை வடிகட்டி நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் கொரகரப்பாக அரைச்சி எடுத்து சேர்த்துக்கலாம். அதுலேயே பன்னீர் இப்போ என் பன்னீர் சாஃப்டாக இருக்குங்கிறதுனால கையை வச்சு பிசைஞ்சு சேர்த்துக்கலாம். நீங்கள் ஹார்டாக இருந்துச்சுன்னா துருவி சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு பல்லாரி வெங்காயம், ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தலை பொடிசாக கட் பண்ணது, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ரெட் சில்லி பவுட்ரு, மல்லி பவுட்ரு, கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் கடலை மாவு, 1 ஸ்பூன் அரிசி மாவு, தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சு இன்றைக்கி நம்ம டீப் ஃப்ரை பண்ணல, நார்மலாக ஃப்ரை தான் பண்ண போகிறோம். அதில் இப்போ வடை மாதிரி தட்டி போட்டுக்கோங்க. நம்ம செஞ்சு வச்சுருக்க இதை ப்ரோக்கோலி பண்ணிவிட்டு அதை ஒரு 2 சைடு திருப்பி போட்டு எடுத்திங்கன்னா நம்ம ப்ரோக்கோலி கட்லெட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். கண்டிப்பாக இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்